இப்போ நம்ம ஒரு கலந்துரையாடலாக உங்க சைட்லையும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்ல உங்களுக்குள்ள விஷயங்களையும் நீங்கள் எடுத்து கூறலாம். நாங்கள் எல்லாம் தொடர்ந்து இருந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்முடைய மாவட்டத்தை ஒரு போதை இல்லாத மாவட்டமாக ஆக்குவது உங்களுடைய பங்கு என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறோம். நன்றி. அதே அதிகாரி அவர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் டவுட் எல்லாம் நம்ம அதிகாரி சங்கத்தில் சொன்னதாங்க. நாங்கள் 100% கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி விதிமுறைக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம். யாரும் தெரிஞ்சு சேர்த்துல யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரி ஏதோ சிரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, மெடிசன்லாம் ஆன்லைனில் பண்ணுறாங்கன்னு தான் விழிப்புணர்வு கூட்டம். நாங்கள் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அதிகாரி சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம். யாரோ ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் தப்பு செய்தால் குடும்பத்தையே பழி வாங்குற மாதிரி நடக்காமல் எங்களையும் நீங்கள் தான் ஒரு தாய்ப்போல் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழிப்புணர்வு கூட்டமே அதுக்காக தான். நம்ம யாரையுமே தவறான பார்வையில பார்க்க முடியாது. தொழில் செய்யும்போது எல்லாரும் நல்ல முறையில தான் செய்யணும். ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தவறுகள் தெரிந்து கூட நடக்கலாம். ஸோ அதனால மாவட்ட நிர்வாகத்துடைய நோக்கம் போதை பொருள், போதை மாத்திரைகள், அந்த ஊசிகளை நீங்க கொடுக்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதானே தவிர அதை தொடர்ந்து கண்காணிக்கப்படுங்கிறதையும் தகவலையும் சொல்லணுங்கிற நோக்கம் தான். போதையில்லா மாவட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கம். அதற்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி எஸ்பி சார் கூட்டு ஒரு மீட்டிங்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி அந்த ஃபீல் நடத்தி நீங்கள் மத்தியாகும். நான் இந்த சமுதாயத்தின் பொறுப்புமிக்க மனிதன். நான் என் குடும்பத்தின் எதிர்காலம். நான் இந்த சமுதாயத்தின் எதிர்காலம். நான் இந்த நாட்டின் எதிர்காலம். எனது லட்சியங்கள் உயர்வானவை. என் தனிமனித ஒழுக்கத்தின் மூலம் என் குடும்பம் உயரும். குடும்பத்தின் உயர்வு மூலம் என் சமுதாயம் உயரும். சமுதாயத்தின் உயர்வு மூலம் என் நாடு உயரும். என் உடல் இறைவன் தந்த நன்கொடை. அதை நான் ஒருபோதும் துன்புறுத்த மாட்டேன். போதை பழக்கத்திற்கும் நான் ஒருபோதும் அடிமையாக்க மாட்டேன். இதுவே என் வாழ்வின் லட்சியம். இதுவே என் வாழ்வின் பயணத்தின் குறிக்கோள். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் சமுதாயத்திற்காகவும் என் நாட்டிற்காகவும் நான் இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன்.